أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. 5 நிமிட மசாவிலிருந்து ஒரு சிறிய தகவல்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. அபூ ஹுரைரா அவர்கள். அபூ ஹுரைரா என்பது அடைய பெயராகும். இஸ்லாத்தில் இவருக்கு இட்ட பெயர் அப்துல்லாஹ் என்பதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இவர் தௌஸ் என்னும் கோத்திரத்தைச் சேர்ந்தவர். துபைல் தௌசி என்பவரிடமிருந்து இஸ்லாமை ஏற்று புனித மக்கா வந்த நபிகளாரை சந்தித்த பிறகு தமது ஊருக்கே சென்றார். இந்த கோத்திரத்திற்காக நபிகளார் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அஹ்தி தௌஸ வஅதி பிஹிம், அதாவது யா அல்லாஹ் தௌஸ் கோத்திரத்தார்களுக்கு நேர்வழியை வழங்கி என்னிடம் அவர்கள் வந்து சேர அருள் புரிவாயாக. இந்த துஆவின் பரக்கத்தால் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு என்பது நபர்களுடன் மதீனா வந்த அபூ ஹுரைரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு சமூகத்திலேயே தங்கிவிட்டார்கள். இவர் ஹதீஸ்களை கேட்பதிலும் அவற்றை நினைவில் கொள்வதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டினார். இதன் காரணமாக மற்ற சஹாபாக்களை விட இவர் அதிகமான ஹதீஸ்களை மனனம் செய்திருந்தார். அதன் எண்ணிக்கை 574 ஆகும். இவ்வளவு ஹதீஸை மனனம் செய்வது சாத்தியமில்லை என பிறர் வியந்த போது, முஹாஜிர்கள் வியாபாரத்திலும் அன்சாரிகள் விவசாயத்திலேயும் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் நான் என் நேரமும் அன்னலாருடனே இருந்தால் அவர்கள் அவ்வப்போது கூறியவற்றை கேட்டு சேகரித்துள்ளேன் என்றார் அபூ ஹுரைரா அவர்கள். 2. அல்லாஹ்வின் ஆற்றல். விலங்குகளின் மொழிகள். இந்த பூமியில் ஆயிரக்கணக்கான விலங்கினங்கள் வசிக்கின்றன. அவற்றின் சரியான எண்ணிக்கையை அல்லாஹ்வே அறிந்தவன். இந்த விலங்குகளின் மொழி வெவ்வேறாகும். குதிரை கனைப்பதும், யானை பிளிறுவதும், சிங்கம் கர்சிப்பதும், கிளி கீச்சிடுவதும் இவற்றின் மொழியாகும். இருளின் போது இந்த ஓசைகளை கேட்டதும் இது இன்ன விலங்கின் குரல் என நாம் விளங்கிக் கொள்கிறோம். இவற்றாக பல்வேறு உயிரினங்களை படைத்து அவை ஒவ்வொன்றிற்கும் குரலை வேறுபடுத்தி வைத்திருப்பது நிச்சயமாக அல்லாஹ்வின் ஒப்பில்லா ஆற்றலன்றி வேறில்லை. 3. ஒரு பொருளை பற்றி. வாங்கிய பொருளை திருப்பி தருதல். திரும்பி தரும் நிபந்தனையுடன் வாங்கிய பொருளை கட்டாயமாக திரும்பி தர வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4. ஒரு சுன்னத்தை பற்றி. தும்மல் வந்தால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தும்மல் வந்தால் தமது திருமுகத்தை துணி அல்லது கைகளால் மூடிக்கொள்வார்கள். 5. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. பாவ மன்னிப்பு. எவர் பேணுதலாக நேரமாக பாவ மன்னிப்பு கோருகிறாரோ அல்லாஹ் அவருக்கு எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட்டிடும் வழியை ஏற்படுத்துகிறான், கவலையை போக்குகிறான், அவர் நினைத்து பார்த்திராத இடத்திலிருந்து அவருக்கு இரண்டமளிக்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6. ஒரு பாவத்தை பற்றி. மதுவின் கேடு. மதியை மயங்கச் செய்யும் அனைத்தும் மதுவாகும். போதையை தரும் பொருட்கள் ஹராமாகும். மதுவை அருந்துவோரின் 40 நாட்கள் தொழுகையின் பரக்கத்து எடுபட்டு விடுகிறது. குடிகாரர் மஞ்சாடி மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதன் பிறகும் அவர் குடித்தால் நரகத்தாரின் சீலையும் இரத்தத்தையும் அல்லாஹ் அவருக்கு புகட்டுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 7. உலகத்தை பற்றி. உலக பேராசை. மறுமை நெருங்கிவிட்டது. மக்களின் உலக பேராசை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மேலும் அல்லாஹ்வை விட்டும் விலகி சென்று கொண்டே இருக்கின்றனர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 8. மறுமையை பற்றி. சுவனத்து ஆறுகள். அல்லாஹ் கூறுகிறான், இறையச்சமுடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சுவனத்தின் உதாரணமாவது அதில் மாறுபடாத தெளிந்த நீரை கொண்ட ஆறுகளும் தன் சுவையை மாறாத பாலாறுகளும் அருந்துவோருக்கு இன்பமளிக்கும் மதுரச ஆறுகளும் தெளிவான தேன் ஆறுகளும் இருக்கின்றன. 9. நபி வழி மருத்துவம். பேரித்தம்பழம். பேரித்தம்பழம் சாப்பிடுவதால் விலாபுரத்தில் வலி ஏற்படாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10. குர்ஆனின் அறிவுரை. சலாமிற்கு அழகான பதில். அல்லாஹ் கூறுகிறான், உங்களுக்கு சலாம் கூறும்போது அதில் பதில் அதை விட அழகான வார்த்தைகளை கொண்டு சலாம் கூறுங்கள் அல்லது அதை விட திரும்பி கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் கணக்கெடுப்பவனாக இருக்கிறான்.
இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.